ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. இந்த கொடைக்கானல் நல்லா தங்கி தூங்கி எழுந்திரிச்சிட்டு உடையே மாத்திட்டு நாங்க தயாரானோம். எங்க போறதுக்கு தெரியுமா? ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடைப்பயணத்துக்கு தான் அப்படின்னு மனசை நானே நினைச்சுக்கிட்டேன் போல. நான் மட்டும் போலீங்க, எங்க நண்பர் எங்க பல பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. வந்தாரு பாத்தீங்களா, அவரும் அவரோட பெண் நண்பரும் தான் சேர்ந்து தான் போறோம். இந்த வல்லக்கவி கிராம நடைப்பயணம் அப்படின்றது நான் கிட்டத்தட்ட 8-9 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கிறேன். இது என்ன 2வது முறை. இந்த பயணத்துக்கு தேவையான பல விஷயங்களை பைக்குள்ள அடிக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் அப்படி அடுக்கிறாங்கன்னு கிட்ட போய் பார்த்தா நாய் சோறு. எனக்கு எங்கடா சோறு அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு பை உனக்கு தான் அப்படின்றாங்க. என்ன ஒரு ஆணவம் இருந்தாலும் ஒன்னு எடுத்து வை, தேவைப்படும். ஒரு வழியா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எங்க பயணத்துக்கு நாங்க தயாரானோம். இவர் தான்ப்பா தேவா, வல்லக்கவி அப்படின்ற கிராமத்துல வாழும் உடல் வலிமை மிக்க இளைஞர். அது ஏன் அப்படி சொன்ன அப்புறம் சொல்றேன். இந்த பயணத்திலே குதூகலமா இருக்கிற ஒரு உயிரினம் இவன் தான். ஊருக்குள்ள ஒரு பொம்பளை புள்ளைய விடுறது இல்ல, பார்த்தவன நீட்டிடுறா போல. மூக்க சொன்னம்பா, டேய் போடா போடா அப்படின்னு விரட்டினதுக்கு அப்புறம் தான் போனான். அங்கேயும் அவனுக்கு ஒரு ஜோடி காத்துட்டு இருக்குது. என்ன ஒரு அதிர்ஷ்டக்கார ஆண்மகன். இங்க இருந்தா எங்க நடை பயணம் தொடங்குது. இந்த வட்டக்கண்ணல தொடங்குற இந்த பாதை வல்லக்கவில போய் முடியுது. இந்த பாதை முழுக்க இப்படிதான் இருக்கும். இதோட மோசமாவும் இருக்கும். இந்த மோசமான பாதையை கூட எப்படியா நான் கடந்து போயிருவேன். ஆனா இந்த மனிதனோட மோசமான இந்த பழக்கத்தை மட்டும் நான் கடந்து போகவே முடியல. எங்க பாரும் குப்பை, எதிலும் குப்பை. இறைவா, இவங்களுக்கெல்லாம் மூலன்னு ஒண்ணு கொடுத்துருக்கியா இல்லையா? சற்றே சிந்திக்கத்தக்க கேள்விதான். என்ன சொல்றது? என்னோட பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த கடிகாரத்தை நேரத்தை குறிச்சுக்கிட்டேன். இப்பெல்லாம் இதை மணி பாக்குற கடிகாரம் மட்டும் சொல்லிட முடியாது. பல விஷயங்கள் கொண்ட உபகாரங்கள் தான் சொல்லணும். இங்க இருந்து போய் சேர்றப்ப எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாப்போம். போற வழி எல்லாம் ஒரே நெகிழி குப்பை. இப்ப இதெல்லாம் பொறுக்கணும், நான் எங்க கொண்டு போய் வைப்பேன்? அதனால நடந்து போயிட்டேன். அப்படியே போற வழியில விசிறிகள் 2 பேர் நம்மள கண்டுக்கிட்டாங்க. அதுல ஒரு தம்பி, நான் கண்ணாடி போட்டதான் கச்சிதமா இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சா போல. சரி போட்டுக்க. இந்த மலைக்குள்ள, இந்த கிராமத்துக்குள்ள, இந்த வட்டத்துக்குள்ள நம்மள கண்டுக்கிறாங்க அப்படின்னா பெரிய விஷயம் தான். கோவால இந்த காட்டுக்குள்ள நம்மள அடையாளம் கண்டுகிட்டு நம்மள கண்டுபிடிச்ச நம்ம தம்பிகளுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம தேவா கூட நான் இணைஞ்சுக்கிட்டேன். நான் முன்னாடியே சொன்னல, இவர் வந்து ஒரு உடல் வலிமை மிக்க இளைஞர் அப்படின்னு. இவர் மட்டும் இல்லைங்க, இந்த மலை கிராமங்கள்ல இருக்கிற எல்லா மனிதர்களுமே உடல் வலிமை மிக்க மனிதர்களா தான் இருக்கிறாங்க. குழந்தைகள், பெண்கள் உட்பட. நான் ஏன் இவங்களை உடல் வலிமை மிக்க மனிதர்கள் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த வட்டக்கண்ணல்ல இருந்து வல்லக்கவி கிராமத்துக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். அதாவது தேவா மாதிரி ஆட்கள் நடந்து போனா, என்ன மாதிரி ஆட்கள் நடந்து போனா ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி நடைப்பயணம் பழக்கமில்ல ஆட்கள் நடந்து போனா ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல ஆகும். இந்த தூரத்தை ஒரு நாளைக்கு சரக்கு 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 2 தடவை 3 தடவை நடந்து போயிட்டு வராங்க. அதுவும் சும்மா இல்லைங்க. இந்த சுமையோட முடியுமா? முடியும் என்ற முனைப்புல முயற்சி செஞ்சோன்னு வையுங்க, முதுகெலும்பு 300 தண்டா முறிஞ்சிடும். நமக்கு அந்த மாதிரி ஆணவம்லாம் கிடையாதுப்பா, அடங்கியே இருப்போம் அப்படின்னு அமைதியா நடந்து போனேன். கொஞ்ச தூரம் நடந்து போய் பார்த்தா நம்ம விழித்திரை நாயை நம்ம நண்பரும் ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. நாய் நல்லா அழகா இருக்குல்ல. இங்க இருக்கிற குதிரை, மனிதர்கள் இவங்க எல்லாமே வல்லக்கவி கிராமத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க தினமும் மேலே ஏறி வந்து தொழிலை பார்த்துட்டு மறுபடியும் கீழே போகணும். அப்படி இப்படின்னு இந்த ஓங்கில் மூக்கு கிட்ட வந்துட்டோம், அதாவது டால்பின் நோஸ் கிட்ட. இது வழியா தான் வல்லக்கவி கிராமத்துக்கு போகணும். இது எல்லாராலையும் போக முடியாது, ஒரு சில பேரால தான் போக முடியும். எப்படின்னு அடுத்த குட்டிக்கதை சொல்றேன்.